பாவங்கள் முழுமையாக கழுவப்பட்டு இறை அன்பில் மட்டுமே நிம்மதி காணும் ஒரு அனுபவம்தான் பரிசுத்தம். இவர்களை தேடி தேவன் வருவார். இவர்கள் இருதயத்தில் வாசம் பண்ணுவார். இவர்கள் சொல்வதெல்லாம் அப்படியே நடக்கும். ஏனென்றால் இவர்களுக்குள் இருந்து தேவன் பேசுகிறார். எனக்கென்று எதுவும் இல்லை, இந்த பூமி சொந்தமில்லை என்று வாயினால் பாடிவிட்டு பின்னணியில் கோடிக்கணக்கில் சொத்து பணம் வைத்திருப்பது விசுவாசிகளுக்கு வேண்டுமானால் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் அது தேவனுக்கு தெரியும். அவர் உங்கள் இருதயத்தின் எண்ணங்களை அறிந்திருக்கிறார். மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை என்று எல்லாவற்றையும் துறந்து உலகமெல்லாம் மாயையா, அன்பொன்றே போதுமையா என்ற எண்ணம் உதிக்கும் போதுதான் பரிசுத்தம் அங்கே எட்டி பார்க்கும். சிலுவையில் இடுப்பில் ஒரு துண்டு துணியுடன் உடல் முழுவதும் அடிக்காயங்கள், இரத்தக்கரை, தலை தொங்கியபடி சிலுவையில் தொங்கும் இயேசுவை மானசீகமாக நினைத்து பிரார்த்தனை செய்யாத மனிதன் இருக்கவே முடியாது. அழகொன்றும் அவரிடம் இல்லை என்றாலும் பரிசுத்தம் அவரை அழகாக காட்டுகிறது. பரிசுத்த அலங்காரத்துடன் தேவனை துதிக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. பரிசுத்தமான ஒரு மனிதன் எப்படி இருப்பான் தெரியுமா? அவன் அன்பாக இருப்பான், பணிவாக இருப்பான், பொறுமையாக இருப்பான், எப்போதும் தேவனுக்குள் மகிழ்ச்சியாக இருப்பான். தன் கிரியைகள் மூலமாய் தேவனுக்கு மகிமையை கொண்டு வருவான். முதலில் தன்னை நேசிப்பான், அதே போலவே மற்றவர்களையும் நேசிப்பான். இயேசுவை பிரதிபலிப்பான். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் மாறுகிறான் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. தீய இச்சைகளுக்கு இடம் கொடுக்க மாட்டான். அவன் தனித்து தெரிவான். உன்னை அழைத்தவர் பரிசுத்தராயிருப்பது போல நீயும் பரிசுத்தமாயிருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. அசுத்தமான உதடுகளை உடைய மனிதன் நான், என்னை சுத்திகரியுங்கள் என்று தேவனிடம் கேளுங்கள். அவர் தனது சித்தத்தை நிறைவேற்ற உங்களை பிரித்தெடுப்பார். தேவன் உங்களிடமிருந்து என்ன விரும்புகிறார் என்பதை அடையாளம் கண்டுகொண்டு பரலோக ராஜ்யத்திற்கான பணிகளில் ஈடுபடுங்கள். இயேசுவின் 2வது வருகைக்காக காத்திருங்கள். நீயே என் தேவாலயம், நான் உனக்குள் வாசமாயிருக்கிறேன் என்று தேவன் சொல்கிறார் என்றால் நீ பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்பதை மறைமுகமாக நமக்கு சொல்கிறார். பேச்சில் ஒன்று, இருதயத்தில் இன்னொன்று வேண்டாம். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்று சொன்ன இயேசுவின் பாதச்சுவடுகளை பின்பற்றி பரிசுத்தமாய் மாற முயற்சி செய்யுங்கள். ஆமென்.